Hi viewers, welcome to Variety Cooking. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு பைனாப்பிள் போலி. யூஸ்வலாக நம்ம போலி வந்து பருப்பில் இல்லைனா தேங்காயில் தான் பண்ணுவோம். பட் டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் போலி செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் 1 கப், நெய், வெல்லம் அரை கப், உப்பு, திராட்சை, முந்திரி, பாதாம், கோதுமை மாவு 1 கப், தேங்காய். ஸோ இந்த பைனாப்பிள் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி 1 கப் கோதுமை மாவை ஒரு சிட்டிக்காய் இல்லை 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ½ அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு மட்டும் தான் போட போகிறோம். 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அண்ட் முந்திரி பாதாம் வந்து இந்த மாதிரி ரஃபாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி ரஃபாக க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டவாவில் எண்ணெய் நெய் எதுவுமே விடாமல் வெறுமனே பைனாப்பிளை மட்டும் போட்டு வதக்க போகிறோம். ஸோ இந்த பைனாப்பிள் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆகும்போது நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ பைனாப்பிள் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அது கூட தேங்காயும் சேர்த்து அதையும் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, எண்ணெய் நெய் எதுவுமே விட வேண்டாம், சாகி ஆகிடும். அதனால் ட்ரையாக வறுத்துக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் அரை கப் வெல்லத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை சேர்த்து வதக்கும் போது நீங்கள் திருப்பி எங்கேயும் தண்ணி நெய் எதுவுமே விட வேண்டாம். வெல்லத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது அதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சி வச்சதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு பூரணம் தயாராகிடுச்சு. ஸோ இந்த பூரணத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டு, ஏன்னா கையில் ஒட்டிக்கும், அதனால் இது நெய் தொட்டு சின்ன சின்ன கோலி குண்டுகளாக இந்த பூரணத்தை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க பூரணத்துக்கு எனக்கு ஒரு 12 போலி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டையாக நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை உருட்டி வச்சுட்டோம். இப்போது இதே கோதுமை மாவே அதே மாதிரி நான் சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தடவி கையால் சின்ன சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணதில் நடுவில் இந்த பூரணத்தை வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகான ஒரு ரோல் சைஸில் உருண்டையாக வந்துடுச்சு. இன்னொன்று எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சப்பாத்தி மாதிரி கையாலே செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு 4 பக்கமும் மூடி அழகாக கையால் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக கிடச்சிரும். ஸோ இதை போலிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவை வந்து இதை வந்து போலிக்கு வந்து மாவு தொட்டு தான் நான் பண்ணுறேன். கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, மைதா மாவில் நிறைய எண்ணெய் தொட்டு செய்வாங்க. பட் இப்போ நம்மளாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டோம். அதனால் மைதாவும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, எண்ணெயும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதனால் கோதுமை மாவில் மாவு தொட்டு எப்படி பண்ணலாம் ஹெல்த்தியான்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன போலிகளாக நான் திரட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ போலி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தோசை கல்லில் போட்டு எடுத்தோன்னா சுவையான போலி தயாராகிடும். பாருங்கள், தோசை கல்லில் 2 போலி போட்டிருக்கேன். 2 போலியிலையும் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விட்டு அது மேலே நெய் தடவி, ஒரு ஸ்பூனில் நெய் தடவி 2 பக்கமும் நெய் தடவி நல்லா போலியை சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவுன்றதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பிரச்சனை எதுவும் வராது. இந்த மாதிரி நெய் தடவி கொடுத்தீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக அதுவும் டேஸ்டியாக, இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய் தடவினா போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த போலியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.